24 மணி நேரமும் தெய்வ பாடல்களே போட்டுட்டு இருக்காங்க. இவங்களும் அந்த வீட்ல பாடிக்கிட்டே இருக்கு. வீடு ஒண்ணும் கோவில் கிடையாதே. கோவில் நம்ம போய் வழிபடுறதுக்கு கோவில்கள் இருக்கு. நம்மளோட முன்னோர்கள் பல ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்னாடி கட்டி வச்சிருக்காங்க. அங்க கூட 6 மணிக்கு திறக்கறாங்க, 12 மணிக்கு மூடுறாங்க, 4 மணிக்கு திறக்கறாங்க, 8 மணிக்கு க்ளோஸ் பண்ணிர்றாங்க. அப்படி இருக்கிறத விட்டுட்டு நம்ம 24 வீடு அப்படிங்கிறது எதுக்காக நம்ம முன்னோர்கள் வச்சிருந்தாங்க? சமைக்கிறதுக்கு, வாழறதுக்கு. சாப்பிடுறதுக்கு, தூங்குறதுக்கு, மகிழ்ச்சியா உறவுகளோட இருக்கறதுக்கு, பிள்ளைங்களோட மகிழ்ச்சியா இருக்கறதுக்கு தான் வீடு அப்படிங்கிற ஒரு அமைப்பு. அவங்க தங்கக்கூடிய ஒரு சின்ன சின்ன டென்ட் மாரி தானே ஆரம்பத்துல போட்டு ஆமா. தங்குனாங்க. அந்த மாதிரி அமைச்ச வீட்ல நீங்க 24 மணி நேரமும் ஒரு ஒரு கோவில்ல கும்பாபிஷேகம் போறது, ஒரு கோவில்ல பாட்டு ஒரு சாமிய பத்தி பாட்டு 24 மணி நேரமும் அந்த வீட்ல ஓடிட்டு இருக்கு. நான் ஏற்கனவே நெறைய இடங்கள்ல பதிவு பண்ணியிருக்கேன். யாரும் சீரியல் பார்க்காதீங்க. அதுல அழுகுற மாரி ஒரு விஷயம் வந்துச்சுன்னா, உங்க வீட்ல அந்த எனர்ஜி கிரியேட் ஆகும். நீங்க அழுதுருவீங்க 1/2 மணி நேரத்துல. அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லுவேன். அது அத விட இது இப்ப மோசமா போயிட்டு இருக்கு. வீட்டையே கோவிலா மாத்திட்டு இருக்காங்க. அப்ப எப்படி வாழ முடியும்? வீடு வாழ்றதுக்கு. அப்ப அதுக்கு தகுந்த மாரி அந்த வீடு இருக்கணுமே தவிர, கோவிலா வீட்ட மாத்தாதீங்க.